சௌமியா, சௌமியா, அக்கா, சௌமியா, அக்கா. ஏங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவ இப்ப நல்லா இருக்கா. நீங்களும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மகேந்திரன், உங்க மக எதுக்காக தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணினா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எங்களுக்கும் எதுவும் தெரியாதுங்க. பொண்ணுக்கு சுயநினைவு திரும்பட்டும், நாங்க என்னன்னு கேக்குறோம். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நன்றி. வரேங்க. வாங்க வாங்க. இவ எப்ப இங்க வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடும். தொல்லையா போச்சு. சாகணும்னு நினைச்சா அங்கேயே செத்துருக்கலாம்ல. உங்க குளம் முட்டை ஒண்ணுமே இல்லையாமா? நல்லதா போச்சுமா. இவ கிராமத்துக்காரங்க கையில கிடைக்கவே. ரகசியம் வெளியே தெரிஞ்சிருந்தா வெளியில தலை காட்டி இருக்க முடியும். அவ குழந்தையா இருக்கும் போது நீங்க இதைத்தானே விரும்புறீங்க? அவ சாகணும்னு. நடக்காது, எப்பவும் நடக்காது. என்ன பண்றப்பா? என்ன பண்ற நீ? இதுதான் ப்ராப்ளமே. என்னால எதையுமே செய்ய முடியல. சௌமியாவோட அப்பாவா போயிட்டீங்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு உங்களை அவளுக்காக விடுறேன். இல்லைன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், உங்களால அவளை எதுவுமே செய்ய முடியாது. அவளை ஏதாவது செய்ய நினைச்சா என்னை தாண்டி போய் தான் நீங்க செஞ்சாகணும். அது ரொம்ப கஷ்டம். இந்த வரும் உங்களால எப்பவும் புரிஞ்சுக்க முடியாது, எப்பவும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால சௌமியாவுக்காக உயிரை கொடுக்கவும் முடியும். அப்புறம்
உயிரை எடுக்கவும் முடியும். இதோ இவ இந்த சௌமியா உங்களுக்கு எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ என்னோட மனைவி, என்னோட சிநேகிதி. இவதான் எனக்கு எல்லாமே. உங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா இவ பிரயோஜனப்படாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையே இவதான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட இவளை பத்தி நீங்க தப்பா பேசவே கூடாது. ஒரு வேளை பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ரொம்ப மோசமானவன் ஆயிடுவா. பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க என் சௌமியாவோட அப்பான்றதுக்காக விட்டுட்டு போறேன். அருண் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு எதுவும் ஆகலையே. அருணுக்கு எதுவும் ஆகலைங்க. அவன் நல்லா தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம மத்தவங்க சொல்லி உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னால இத நானே சொல்லிடலான்னு தான் சொல்றேன். ஆ, நல்ல வேலை பண்ணீங்க. நல்லதுங்க, நான் வச்சிடுறேன். சரிங்க. சௌமியா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாளா? சுமதி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரி விடு, தண்ணில குதிச்சாலே செத்து தொலைஞ்சிருக்கலாம். ஆனா இவ எங்க சாக போறா? எல்லாரையும் சாகடிக்க தான் போறா. கடவுளே. நீ ஒரு பெரிய சுயநலவாதி. புண்ணு நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனா நிரந்தரமா என்ன விட்டுட்டு போக தயாராயிட்ட. நீ நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஒண்ணு கோவப்படல. உன்கிட்ட கோவப்பட முடியுமா? உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். உன் மேல எப்படி கோவப்பட முடியும்? ஆனா நீ முதல்ல கண்ணை தர, அப்புறம் நம்ம கிட்ட பேசிக்கிறேன். ஆனா நான் இந்த முறை உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணன என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் நிலைமை என்ன? என் உயிரே போயிருக்கும். நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியுமா? வாழ முடியுமா? சொல்லு. என்ன அழ வைக்க பாக்குறியா? ஒரு ஆம்பளை அழுதா நல்லாவா இருக்கும்? எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போதும், எல்லாம் அதிகமா போயிடுச்சு. நீ சீக்கிரமா கண்ணை தர. நீ கண்ணை தர சௌமியா. என்னால உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. இல்ல, நீங்க குளத்துல குதிக்கலக்கா. நான் தான் உங்களை தள்ளி விட்டுட்டேன். ரெண்டாவது தடவையும் நீங்க குதிக்கலக்கா. நான் தான் உங்களை தள்ளி விட்டுட்டேன். நான் மறுபடியும் உங்களை குளத்துல தள்ளி விட்டுட்டேன். சுமதி, அம்மாடி, என்னம்மா? பாட்டி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. அப்படி எல்லாம் சொல்லாத. நீ கெட்டவே இல்லம்மா. வெகுளி பொண்ணு. நீ ஏதோ தெரியாம செஞ்சுட்டடா. என்னால தப்பு நடந்துருச்சு பாட்டி. நீங்க என்ன திட்டுங்க. நீங்க என்ன அடிங்க. இல்லம்மா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் சின்ன வயசுல கூட அக்காக்கு எதிரிதான்ல. இப்ப பாருங்க பாட்டி, இன்னும் கூட நான் திருந்தல. நீங்க என்ன அடிங்க பாட்டி. என்ன அடிங்க பாட்டி. நீங்க என்ன அடிங்க. ஐயோ, அழாதடா தங்கம். சரி, நான் பாத்துக்கிறேன். இவங்களுக்கு எல்லாமே இப்ப உடனே வேணும்.